Hi friends, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன, எஸ்இஓனா என்ன, அதோட டைப்ஸ், ஆன் பேஜ் எஸ்இஓ என்ன, ஆஃப் பேஜ் எஸ்இஓ என்னன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். எஸ்இஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சர்ச் இன்ஜினில் நம்ம வெப்சைட்டை முன்னாடி கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து எஸ்இஓ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஆன்லைனில் தேடுறதாகட்டும், பிளேசஸ் ஆகட்டும், ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி தேடும்போது ஆன்லைனில் முன்னாடி கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். எஸ்இஓட மெயின் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி டிராஃபிக்ஸ் தான். நீங்கள் ஹை குவாலிட்டியான பேக்லிங்க் பண்ணும்போது உங்களோட இண்டஸ்ட்ரீஸுக்கு நல்ல க்ரோத்தாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் பிராண்டும் நல்ல பில்ட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். நீங்கள் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், எங்கேருந்து டிராஃபிக் வருது, எங்கேருந்து எந்த மாதிரிலாம் டிராஃபிக் வருது, அந்த மாதிரி வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும் கூகுள் சர்ச் கன்சோல் மூலிமா. எஸ்இஓவில் 2 டைப்ஸ் இருக்குது, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் வெப்சைட்டில் உங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது முன்னாடி கொண்டு வர முடியலன்னா ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ பண்ணும்போது உங்களால் வந்து ஈஸியாக கொண்டு வர முடியும் முன்னாடி. ஆன் பேஜ் எஸ்இஓ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆன் பேஜில் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் பொறுத்து தான் சர்ச் இன்ஜின் நம்ம கொடுக்குற கீவேர்ட்ஸை நம்ம ரிலவெண்ட்டான வெப்சைட்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சரியான முறையில் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஆன் பேஜ் எஸ்இஓக்கு பேசிக் HTML தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பேசிக் HTML தெரியாமல் இருந்தால் எதனா சின்ன சேஞ்சஸ் பண்ணால் கூட சைட்டே ஒர்க்காமல் போயிடும். ஆன் பேஜ் எஸ்இஓட மெயின் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஆர்கானிக் டிராஃபிக் கொண்டு வரது தான். அதே மாதிரி ஆன் பேஜில் நம்ம பண்ணுற ஆப்டிமைசேஷன் மூலிமா தான் சர்ச் இன்ஜின் நம்ம வெப்சைட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்ச் பிளேஸை சர்ச் இன்ஜினில் கொடுப்பாங்க. சர்ச் இன்ஜினில் டாப்பில் வரும்போது நம்மளுக்கு வந்து நிறைய ஆடியன்ஸு, நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ இதனால தான் ஆன் பேஜ் எஸ்இஓ இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன். ஹை குவாலிட்டி பேக்லிங்க்ஸ் நம்ம வெப்சைட்டு க்ரியேட் பண்ணுறது தான் வந்து ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன். ஃபஸ்ட்டு பேக்லிங்க்னா என்னென்னு பார்த்துடலாம். பேக்லிங்க்னா ஒரு வெப்சைட் கூட இன்னொரு வெப்சைட் வந்து லிங்க் பண்ணுறது தான் வந்து பேக்லிங்க். இது ஒரு கண்டினியூஸ் லாங் டேர்ம் ப்ராசஸ். ஒரு எஸ்இஓ எக்ஸிக்யூட் டெய்லி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா பேக்லிங்க் கிரியேஷன் ஒரு பார்ட்டாக இருக்கும். ஏன்னா பேக்லிங்க் கிரியேஷன் மூலிமா தான் டொமைன் ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது தான் நம்ம வெப்சைட்டை டஸ்ட் ஒர்த்தின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஆஃப் பேஜில் இன்னொரு முக்கியமானது லிங்க் பில்டிங் தான். எத்தனை லிங்க் நம்ம வெப்சைட்டை பின் பாயிண்ட் இருக்குன்னு தான் ரொம்ப முக்கியம். நிறைய வெப்சைட்டில் நம்ம பேக்லிங்க் க்ரியேட் பண்ணும்போது நம்ம யூசர்ஸ் வந்து நேவிகேட் ஆகி நம்ம ப்ராடக்ட்ஸை, நம்ம சர்வீஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்கள் வெப்சைட்டும் உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டும் ஆன் பேஜ் எஸ்இஓ கண்டென்ட்லாம் ஈக்குவலாக இருக்கும்போது எந்த வெப்சைட் வந்து டாப்பில் வருதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி டைமில் உங்கள் வெப்சைட்டுக்கு நிறைய பேக்லிங்க் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வெப்சைட் வந்து டாப்பில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு எஸ்இஓ பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது ஆன் பேஜ் இருந்தாலும் சரி, ஆஃப் பேஜ் இருந்தாலும் சரி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் தர நம்ம சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க.